இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதான சாட்சி. இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொன்னதான ஒரு சாட்சியை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், அவரே சாட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறாராம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் இயேசுவை குறித்தே, அதாவது தன்னை குறித்தே சொன்னதான சாட்சி என்ன தெரியுமா? இவைகளை சாட்சியாக நானே அறிவிக்கிறேன், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருக்கு பெயர் கூட அங்க எழுதப்பட்டிருக்குது. ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். எத்தனை கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியும்? ஆமேன். சாட்சியாய் அறிவிக்கிறவர் நீர்தான், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர்தான், ஆட்டுக்குட்டியும் நீர்தான் எங்களுக்காக வரப்போகிறேன்னு சொல்லி எத்தனை பேரால அறிவிக்க முடியும்? அப்படி சாட்சியாக அறிவிக்கலனா மெய்யான தேவனை அறியாதவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். சத்தியமானவர் யார் என்று இன்னும் புரியாதவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முழுவதுமாய் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் என்கிற வார்த்தையும் ஆட்டுக்குட்டியானவர் என்கிற வார்த்தையும் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆட்டுக்குட்டி, தேவனும் ஆட்டுக்குட்டியுமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஏன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு ஆட்டுக்குட்டியானவர்னா யாருன்னு தெரியும். அவருடைய பேர் என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர். ஆமா, தேவனா இருக்கிறவர், என்றென்றும் தேவனாக இருக்கிறவர் நமக்காக ஆட்டுக்குட்டியை போல ஒரு சரீரத்தில், ரூபத்தில் வெளிப்பட்டு நமக்காக மாம்ச சரீரத்தில் அவர் பாடுபட்டார், மாம்ச சரீரத்தில் அடிக்கப்பட்டார், அந்த சரீரத்தை திரும்பவும் எழுப்பினார். அவர் திரும்பவும் நமக்காக வரப்போகிறார். நான் இதை சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று அவரே சொல்லி இருக்கிறார். அவருடைய பெயர் எங்க காணப்படுது? வாசித்து பாருங்க திரும்பவும். தேவன் என்கிற வார்த்தையும் ஆட்டுக்குட்டியானவர் என்கிற வார்த்தையும் ஆவி ஜீவ தண்ணீர் என்கிற வார்த்தைகளும் அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர், தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற அத்தனை வார்த்தைகளும் 22வது சங்கீதத்தில் கடைசி அதிகாரத்தில் காணப்படும். இவைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி நீங்க வாசித்து முடிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். அவருக்கு ஒரு பேர் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தைகள். அவர் ஒருவரையே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். வருகிறவர் அவர் என்பதை புரிந்து கொண்டு அவர் மேல விசுவாசத்தை வைப்பீர்கள். சத்தியமானவர் யார் என்றால் அது மெய்யான தேவனை குறிக்கிறது. ஒன்றான மெய் தேவனை, நம்மளை சிருஷ்டித்ததான தேவனை குறிக்கிறது. அவர் பெயர் என்னவென்று நீங்கள் கேட்டால் வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. வெளிப்படுத்தல் 22 திரும்ப நீங்க வாசித்து தியானித்து பாருங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களை சிருஷ்டித்தீர், எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். சிருஷ்டிப்பிலும் எங்களுடைய பிதா நீர். ஆண்டவரே, தூரமாய் விலகி போய் உம்மை அறியாதிருந்ததான ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாய் மனிதனாக இறங்கி வந்து எங்களை கர்த்தாவே சுவிகார புத்திரர்களாய் மாற்றி உம்முடைய பிள்ளையாய் திரும்பவும் எங்களை அங்கீகரித்தபடியினால அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாகும்படியான அதிகாரத்தை உம்முடைய நாமத்தின் மேல வைக்கிறவர்களுக்கு கொடுத்தபடியினால அப்பா இந்த அடாப்ஷன்லயும் நீரே எங்களுடைய பிதாவாய் இருக்கிறீர். நித்திய பிதாவாய் இருக்கிறவர் குமாரனாக வெளிப்பட்டார் என்கிறதான அந்த ரகசியத்துக்கு விரோதமாக மாம்சத்திலே காணப்பட்டதான வெளிப்பட்டதான வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை நடப்பிக்க முடியாதபடி, சபைக்குள்ளாய் கிரியை நடப்பிக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். சனத்தோடு கூட பேசும், இதை கேட்கிற பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உம்மிடத்திலே ஓடி வரவும் நீர் உம்மை குறித்தும் பிதாவை குறித்தும் சொன்னதான சாட்சி நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே துணிப்பதாக. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.